திமுகவின் கூட்டணி கட்சி தலைவரின் வீட்டில் புகுந்த ரெய்டு. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. சிதம்பரம் தொகுதியில போட்டியிடுகிறார் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பை பற்றித்தான் இந்த காணொலியில நம்ம தெள்ள தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நிறைய விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில தான் கூட்டணி கட்சியுடைய தலைவருடைய வீட்டுல அமலாக்கத்துறை அதிரடியாக புகுக வாய்ப்பு உள்ளது. புரியலையே, புகுக வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமலாக்கத்துறை ரெய்டை பொறுத்த வரைக்கும் யார் வேணும்னாலும் நடக்கலாங்க, உங்க மேல கூட நடக்கலாம். ஓகேங்களா? நிறைய விதமான சோர்சஸை நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். யார் மேல வேண்டுமானாலும் வந்து பாத்தீங்கன்னா ரைடுகள் அப்படின்றது ஏவலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் உங்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய வீட்டில் வந்து அமலாக்கத்துறை புகுக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே யார் வந்து வெற்றியை வந்து பெறப்போகிறார்கள் அப்படின்றதையும் வந்து பார்க்கணும். சிதம்பரம் தொகுதியில பானை சின்னத்துல பானை இந்த முறை உடையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் கடுமையான விமர்சனத்தையும் வந்து வைத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே உண்மையில பானை உடையுமா, பானை உடையாதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நிச்சயமா திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், ஓகேங்களா, ஏகப்பட்ட பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் நிறைய பேருடைய வீடுகளில் ரைடுகள் நடத்தப்படலாம். ஏன்னா ஓட்டுக்கள் அப்படின்றது ரொம்ப மார்ஜின் லெவலில் வெற்றி இந்த முறை இருந்துச்சுனாலும் கூட ஏற்றுக்க திமுக ரெடியாக இருக்கிறாங்க. எந்த தொகுதிகளில் எப்படி வேணால் ஓட் கவுண்டிங் நடக்கட்டும், எலெக்ஷன் பூத்தில் என்ன வேணால் பண்ணிட்டோம், ஓட்டு சீட்டு ஷேரு பூத்து இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அழகாக நீட்டாக பக்காவாக போனோம் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, திமுகவின் கூட்டணி கட்சி தலைவருடைய வீட்டில் வந்து ரைடு அப்படின்றது புகழக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிச்சயமா வெல்லப்போவது திமுகவா அல்லது அதிமுகவா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே. ஸோ நிச்சயமாக கூட்டணி கட்சியுடைய தலைவருடைய வீடுகளெல்லாம் புகுந்து ரைடுகள் நடைபெறுகிறது என்றால் சம்பவ அரசியல் அப்படின்றது இருக்கும். வாட் இஸ் சம்பவ அரசியல் அப்படின்னா, சம்பவங்களை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அது சம்பவ அரசியல் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அது இருக்குமா என்பதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இருக்கலாம், மேபி கம்பல்சரி வந்து கட் அண்ட் ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து உறுதி